ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் வீட்டில் இந்த பீன்ஸ் கேரட் பொரியல்னாவே குட்டீஸுங்களாம் ஓடுறாங்களா? இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கு நம்ம ஒரு பேனில் வந்து எண்ணெய் விட்டு கடுகு உளுந்த பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடயே கருவேப்பிலை இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ண பீன்ஸ் கேரட்டை சேர்த்துட்டு உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் தண்ணி விட்டு வேக விட்டுக்கலாம். இதுக்கு ஹைலைட்டே இந்த மசாலா தாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு கையளவுக்கு தேங்காய், வறுத்த வேர்க்கடலை, அப்புறம் 2 வரமிளகா, 4 பல் பூண்டு. இதை வந்து இந்த தண்ணி விடாமல் இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வேக வச்சு தண்ணி சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம் பீன்ஸ் கேரட்டை. அது ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. உப்பு நான் வேக வைக்கும் போதே சேர்த்துருந்தேன், அது மிஸ் ஆயிடுச்சு. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. நம்ம பொரியல் அட்டகாசமாக ரெடி ஆயிரும். இதை வந்து ஒயிட் ரைஸில் அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், இல்லை காரக்குழம்பு, புளிக்குழம்பு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அன்றைக்கி வந்து நான் தட்டாம்பயிர் குழம்பும் கேரட் பீன்ஸ் பொரியல் தான் வச்சுருந்தேன். இதை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைய வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.